வரலாறு காணாத அடைமழை சென்னையை புரட்டி போட்டுள்ள நிலையில் எதிர்பாராத வானத்து சீற்றத்தால் மக்கள் நிலைகுலைந்து போயுள்ளனர். உடைமைகளை இழந்தும் உணவுக்கு அல்லாடியும் உறைவிடம் இன்றி பரிதவிக்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களின் வேதனையோடு கூடிய வேண்டுகோள்களை இப்போது பார்க்கலாம். செம்மையா தண்ணி குழந்தை நாங்கள் அந்த டைமுக்கு உயிரை மட்டும் காப்பாற்றினா போதும்னுட்டு குழந்தைய தலைக்கு மேலே வச்சு நாங்கள் மூக்கு முழுங்கிட்டு மூச்சை திணறிட்டு ஓடி அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இப்போ திரும்பி போகலன்னா கூட முடியல. ஒரு துணியில் முஸ்லீம் நான் நைட்டியோட வந்து இங்கே தலையில் துணி கூட போட முடியாமல் அவ்வளோ குழந்தைய வச்சு நான் அவதப்பட்டு இருக்கேன். சொந்தக்காரங்களுக்கு கூட தகவல் சொல்ல முடியல. இங்கே யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னே தெரியல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இடுப்பளவு இருந்தது. நாங்கள் எப்படியோ அதுலேயே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அது மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஏமாந்து அதுலேயே இருந்தோங்க. ஏன் இப்போ சரசரசன்னு கழுத்தளவு தண்ணி வந்தது. எங்களால் பயந்துட்டு எதுவுமே எடுக்கல. கட்டின புடையோட வெளியில் வந்துட்டோம். நான் மெட்ராஸ்காரியா தமிழ்காரியான்ற கோட்டூர்புரத்தில் இருக்கிறேன்ற அத்தாரிட்டிக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஒரு எவிடன்ஸ் கூட என்கிட்ட இல்லவே இல்லைங்க. இனிமேல் என்ன பண்ணும்போது தெரியல. முடிச்சு யாரும் ஆதரவு கிடையாது. தப்பிச்சா போகிறவது ஓடி வந்துட்டேன் நான். என்ன தெரியல, என்ன தெரியல, என்ன சொல்றது புரியல. எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு கையெழுத நிற்கிறேன். ரியல் எஸ்டேட்காரங்க ஒவ்வொரு ஏரியா மூடி ஃப்ளாட் போட்டு கட்டினானுங்க. ஆனால் இப்போ அந்த இடம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஏரி வெட்டி இன்னைக்கு இந்த தண்ணி போகிறதுக்கு ஒரு வழி வந்து கெச்சிருக்கும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பில்டிங் கட்டினால இப்போ கூட இடம் இருக்கு. எல்லாத்தையும் ஏரி கட்டணும், ஏரி தூர் வாங்கினா தான் இந்த தண்ணி போகும். இல்லைன்னா இந்த தண்ணி இப்படி தான் நிற்கும். இங்கே மக்கள் இப்படியே நோயில் தான் சாவாங்க. ஆயிடுச்சு 3 நாள் ஆயிடுச்சு. வரைக்கும் போகிறீங்க எல்லாரும் எல்லாம் கலந்து தண்ணி ரொம்பிச்சு வேறு இடத்துக்கு வீட்டுக்கு போடுங்க. இப்போ நாங்கள் எல்லாம் 3 நாள் யாரும் எட்டி பார்க்கலாம், எதுவும் பண்ணல. கண்ணகி நகர்லாம் ஃபுல்லாக இடுவோம் தண்ணிண்ணா. யாருமே வரலண்ணா. சாப்பாடு கூட போட மாட்டேன். ரொம்ப கஷ்டமாகண்ணா. தங்க இடம் இல்லைண்ணா, படுக்க வேணா, குழந்தை கூடலாம் இவங்க ஒரு பால் பாயிட்டு வாங்கினா 50 ரூபா 60 ரூபா விற்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாகண்ணா. யாருமே வந்து இது பார்க்கலண்ணா. ரொம்ப கஷ்டப்படுறோம். யாரும் அதிகாரிகள் ஓட்டுக்கு போய் வராங்க, இதுவுமே வர மாட்டாங்க. வந்து இப்போ வந்து பார்க்குறாங்க அமைச்சர்லாம் வந்து கழுத்துல இருக்கு சார் தண்ணி. குழந்தைங்க வெளியே வரும்ல. 3 நாளாக கரண்ட் இல்லை, பால் எதுவுமே கிடைக்கவே இல்லை. 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 லிட்டர் பால் வந்து 100 ரூபா விற்கிறாங்க இந்த ஏரியாவில். தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு. நாங்கள் எல்லாமே கட்டில் மேலே ஏறி தான் உட்காந்துருந்தோம். நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. கேன் கொடுத்தாங்கன்னா 100 கொடுக்குறாங்க. கேன் இல்லை அப்படின்னா 200 250 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ குறைக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ பேசினாலும் அவங்க வந்து 100 தானே. சில பேர் சமைக்க கூட தண்ணி இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா கரண்ட் இல்லாமல் மோட்டர் இல்லாமல் சமைக்க கூட தண்ணி இல்லாமல் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மழை தண்ணியாக போந்துட்டுருக்கனால சப்போஸ் சென்னையில் இருக்கிற மெட்ரோ ஓட்டல் லாரி தான் உள்ளே வரும். லாரி உள்ளே வரதுனால மெட்ரோ ஓட்டில் எடுத்துருந்தாங்கனாக்கா சில பேர் பிடிச்சிப்பாங்க. பிடிச்சினா கூட அவங்களுக்கு சமைக்க தண்ணி இருக்கும். தண்ணி கிடையாது. கஷ்டத்தில் இவ்வளோ இடுப்பால் தள்ளி நிற்கிறேன். குடி கூட தண்ணி இல்லை. அதனால் அங்கே 2 கிலோமீட்டர் தள்ளி வந்து வாங்கிட்டு போகிறோம். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் நான் நீ பார்த்துட்டு இருக்கேன் சொல்லி என்னால் முடிஞ்ச உதவி பண்ணலாம் சொல்லி கேரளாவில் என்னோட சன் இருக்குது, என்னோடய சிஸ்டர் சன் டாக்டர். அவங்ககிட்ட எல்லாம் பேசி குரூப்பில் கொஞ்சம் பைசா வாங்கியிருக்கேன். அதில் என்னால் முடிஞ்சது ஃபுட்டு மில்க்கு கொண்டு போய் ஒரு 75 லிட்டர்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பிஸ்கெட்ஸு கொஞ்சம் டிஃபன் கொண்டு போய் எங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த நிலைமை நாங்கள் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் நம்ம ட்ரிப்ளிகேனில் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு. டிவி பார்க்காம வெளியில் வாங்க. நீங்கள் வெளியில் வந்து உலகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணினான்னு முன்னால் முயற்சி எடுங்க. அது எல்லாருக்கும் நன்மையாக இருக்குது. அவ்வளோதான். பணம் வச்சுட்டு பெட்டிக்குள்ளே பூட்டாதுங்க. தயவு செஞ்சு அந்த பணத்தை மக்களுக்காக இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க.